ஹலோ, இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப நாள் கனவு, அதை வந்துட்டு நினைவு பண்ண போகிறோம். ஸோ அதே நான் இப்போ போகிற இடத்துக்கு நடந்து போயிருக்கேன், சைக்கிளில் போயிருக்கேன், அப்புறமா பைக்கில் போயிருக்கேன், ஸ்கூட்டியில் போயிருக்கேன், பைக்கில் போயிருக்கேன், எல்லாத்துலேயும் போயிருக்கேன். இப்போ ஃபஸ்ட் டைமாக காரில் போகிறேன். ஸோ அது ஏன் ஸ்பெஷல்னால், நிறைய வாட்டி அங்கே வந்து நிறைய காருங்கள்லாம் வந்து நிற்கும். நாமளும் ஒரு நாள் கார் வாங்கி அதில் இங்கே வந்து நிற்கணும் அப்படின்னு நான் யோசித்து வச்சுருந்தேன். ஸோ அதை தான் இன்றைக்கி நிறைவேற்ற போகிறோம். ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, 8:30 மணி மேலே ஆயிடுச்சு. வெயில் வேறு நல்லா வந்துச்சு. காலையிலேயே ஒரு 6 மணிக்காக போக வேண்டியது. ஆனால் நாம் தெரியும்ல, லேட்டாக எழுந்திரிச்சு எல்லாம் லேட்டாக முடித்து காஃபி எல்லாம் குடித்து இப்போ தான் வந்துட்டு கிளம்பியிருக்கோம். ஸோ போவோம். போயிட்டு அது எந்த இடம் என்ன அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன், இவர் வேற வழி விடுறாரா இல்லை போகிறாரானே புரியல எனக்கு. அப்புறமா காலையில் எழுந்தோடனே வண்டியில் ஒரு ஸ்க்ராட்ச் பார்த்ததுனால ஒரே பேஜாராகிடுச்சு. அந்த ஸ்க்ராட்ச் இப்போ வரைக்கும் பார்த்ததில்ல. லாஸ்ட் டைம் ஒரு இடத்துல போயிட்டு நிப்பாட்டணும். எனக்கு தெரிஞ்சு நானும் எங்கேயும் அவ்வளோ க்ளோஸாக போகல ஸ்க்ராட்ச் ஆகிற அளவுக்கு. இந்த புது வண்டியில் ஸ்க்ராச்சஸ் இதெல்லாம் பார்த்தாலே ஒரு மாதிரி பேஜாராகிடுது. பரவாயில்ல, வண்டின்னு இருந்தால் ஏதாச்சும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு நடக்கும். பிபிஎஃப் ஃபிலிம் போட்டிருக்கலாம். பட் பிபிஎஃப் ஃபிலிம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 70,000 சொன்னாங்க வாங்கின புதுசுலேயே. அது போட்டால் என்னென்னா என்ன ஸ்க்ராட்ச் ஆனாலும் அதுவே ஹீல் ஆகிடுமா, அதுவே அப்படியே மறைஞ்சிரும். அப்புறமா 10 வருஷம் கேரண்டி அப்படின்னு சொன்னாங்க. பட் இருக்கட்டும், எதுக்கு நம்மளுக்கு பிபிஎஃப் எல்லாம் அப்படியே ஓட்டுவோம். நம்மளும் எப்பயோ ஒரு வாட்டி தானே ஓட்டுறது. 70,000 சொன்னாங்க. இஎம்ஐ ஆப்ஷனும் தரேன், நாங்கள் 20,000 பே பண்ணிட்டு போட்டுக்கலாம். காரும் வந்துட்டு மறுபடியும் எதுக்கு இஎம்ஐ மேலே இஎம்ஐ அப்படின்ட்டு நான் எதுவும் எடுக்கலை. பட் இட்ஸ் ஓகே. அந்த இடத்துக்கு போகிறோம். அப்படியே பாருங்கள். அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு கட்டு எடுத்துடுறேன். இறங்க போயிட்டு ஒரு புது சேலஞ்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ என்னென்னா, ஃபஸ்ட்டெல்லாம் ரன்னிங் நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போது ரன்னிங் எல்லாம் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் இனிலேருந்து இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் நம்ம ஓட போகிறோம். டெய்லி அட்லீஸ்ட் 3 கிலோமீட்டர்ஸ், மினிமம் 3 கிலோமீட்டர்ஸ் ஓடி நம்ம பாடியை ஃபிட்டாக வைக்க போகிறோம். அப்புறமா கார்டியோ ஹெல்த் கூட நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால தான் இந்த ஒரு சேலஞ்சை நம்ம முடிச்சுட்டு வீட்டுக்காக ஒன்றும் இல்லை, அங்கே ஓடிட்டு அப்புறமா காட்டுறேன் உங்களுக்கு. வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் காட்டுறேன். இவர் எந்த பக்கம் போகிறாருன்னு தெரில. என்னடா பண்ணுற டே, யாரா நீ? எப்படியோ கண்ணா பின்னான்னு போகிறானுங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் டு மீ. அதோட ஸ்போர்ட்ஸ் இடம் தான். நம்ம வீட்டுக்கிட்டேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே எல்லோரும் வந்து வாக்கிங், ஜாகிங், ரன்னிங், ஜம்பிங் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இப்போது வெயில் ஆல்ரெடி கொளுத்து எடுக்குது. இங்கே ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஏதாச்சும் இருக்கா? கன்னட ராஜோத்சவாக்கு இல்லை கிரவுண்ட் ஆக்கிபை பண்ணிட்டாங்களான்னு தெரில. பார்ப்போம். வந்துட்டோம். அப்படியே ரோடை காட்டுங்க. ஸோ பாய்ஸ் எல்லாம் இருக்காங்க. இல்லை இங்கே எதுவுமே ஆக்கிபை எல்லாம் பண்ணல. ஆனால் எவ்வளோ கார்ஸ், எவ்வளோ வண்டிங்க இருக்குன்னு மட்டும் பாருங்கள் நீங்கள். எஸ், ஃபைனலி இங்கே வந்து நம்ம காரே நிப்பாட்ட போகிறோம். ஸோ ஃபீலிங் பிட் குட் அபவுட் திஸ். ஸோ நிறைய வாட்டி இங்கே வந்திருக்கேன். ஆனால் நம்ம காரு இதெல்லாம் வந்துட்டு எடுத்துன்னு வந்து நிப்பாட்டல, நிறுத்திட்டோம் கைஸ். ஓகே, நம்ம இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ போயிட்டு குடுகுடு நம்ம வேலையை பார்த்துட்டு வந்துடுவோம். ஒன்றும் இல்லை, ஒரு 3 கிலோமீட்டர் ஓட போகிறேன். ஸோ ஓடிட்டு கேரி ஃபார்வர்ட் பண்ணுவோம். இறங்குங்க. பாடா, ஃபைனலி ஓடி முடித்தாச்சு. ரொம்பவே கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. ஃபஸ்ட்டெல்லாம் 3 கிலோமீட்டர்ஸ் எல்லாம் அசால்ட் மேட்ரு அப்படின்ட்டு அடிச்சுட்டு போயிடுவேன். பட் க்ரௌடு பார்த்திங்களா, இன்னைக்கு கன்னட ராஜோத்சவம் வேறு. ஸோ அதனால் நல்ல க்ரௌடு. நிறைய பேர் இன்னும் வெயில் வந்திருந்தாலும் அங்கே பாருங்கள் கிரிக்கெட் ஆடுறாங்க, அந்த பக்கம் வந்துட்டு ஃபுட்பால் ஆடுறாங்க. ஸோ நல்லாயிருக்கு இந்த மாதிரி பார்க்குறதுக்கு. வி ஆர் பிளெஸ்ட் டு ஹேவ் அ கிரவுண்ட் லைக் திஸ். ஃபஸ்ட்டெல்லாம் ரோட்டில் நிறைய ஓடிக்கிட்டு இருந்தேன்.
ஸோ ரோட்லலாம் இப்போ வெஹிக்கல்ஸ் நிறைய ஆகிட்டு இருக்குது, அதனால ரோட்டில் ஓட மாட்டேன், ஒன்லி கிரவுண்டு தான். அப்படியும் நான் ரோட்டில் ஓடுறேன்னா எம்டி ரோட்ஸில் ஓடலான்னு இருக்கேன். பார்ப்போம். நான் சீக்கிரமாக ஏஞ்சிக்கிறது தான் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது, ஏன்னா தூங்குறதே ரொம்ப லேட்டாக தூங்குறேன். நேற்று வரை இட்லி கடை மூவி பார்த்துட்டு அப்படியே நானும் தூங்கிட்டு இருக்கிறேன், இவ்வளோ தூங்கிட்டு இருக்கிறேன். ஓ மேடம் மெடிடேஷனில் போயிட்டுருக்காங்க, இங்கே பாருங்கள். சரகாம் சரகாம் சரகாம். ஹலோ மேடம், ஏதோ வேண்டிக்கிட்டு இருக்காங்க இவங்க. சரி வேண்டட்டும். இட்லி கடை மூவி பாதி முக்கால்வாசி பார்த்துருக்கேன். ஸோ முக்காலில் ஒரு பாதி பார்த்துருக்கோம். அந்த கண்ணுக்குட்டி சீன் இன்னும் வரல. அவங்க வந்துட்டு அவங்க அப்பா மாதிரியே மாறுறாங்க. நல்லா இதான் சொன்னேன்ல கைஸ், ஏதோ காரில் வந்திருக்கோம். இது இப்போ இவங்க உள்ளே ஏற போகிறாங்க. ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஓடிட்டு முடிச்சிட்டோம். இந்தாங்க இந்த வீடியோ பிடிங்க. நான் வந்துட்டு அந்த பக்கமாக ஏறி வரேன். ஓடி முடிச்சுட்டு இப்போ நேராக வீட்டுக்கே போயிடுவோம். காற்று இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ காற்று உள்ளே வாங்க, உள்ளே வாங்க, காற்று அடிச்சுக்கிட்டு போகலாம். ரொம்ப பெருமையாக இருக்கு. சைக்கிளில் வந்து நின்றோம் இதே கிரவுண்டுக்கு மக்களே. ஏதோ இது ஒரு ப்ரோக்ரஸ்ன்னு நினைக்கிறேன். அப்படியே இது ஸ்டாரில் வந்துடணும் நெக்ஸ்ட்டு, இன்னொரு 5 வருஷத்துக்குள்ளே மேனிஃபெஸ்டேஷன். இந்த விலாகை நான் அப்போ டார் ராக்ஸ் கண்டிப்பாக இவரு இருப்பார். இங்கே பாருங்கள், இதுதான் பெம்மல் ஸ்டேடியம். இந்த இடத்துல தான் நம்ம இப்போ வந்து ஓடி இருக்கோம். மேப்பை வந்துட்டு நம்ம எங்கேயோ போட்டுக்கிறோம், மேப்பே தேவையில்லை, எந்த ரூட் போட்டுடலாம். இங்கே பாருங்கள் பெம்மல் ஸ்டேடியம் ரவுண்டாக இருக்கா, இங்கே தான் வந்து ஓடி இருக்கேன். நீங்களும் இன் அண்ட் அரௌண்டாக இருந்தீங்கன்னா வாங்க, ஓடுங்க, நல்ல கிரவுண்டு இருக்குது. ஸோ இப்போ அப்படியே போய் காற்று அடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிடலான்னு இருக்கிறேன். ஸோ see you, bye. சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். நான் அடுத்த vlogல சந்திக்கிறேன்.